அதிமுக அலுவலகத்தில் முதல் நாளான இன்று விருப்பமனு பெறுவதற்கும் அதை சமர்ப்பிப்பதற்குமான நிகழ்வு நடந்து வருகிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி அதிமுகவினுடைய நிர்வாகிகள் அந்த விருப்பமனுவை பெற்றிருக்கிறார்கள். தனி தொகுதிக்கான விருப்பமனு கட்டணம் 15,000 ரூபாய் என்றும் பொது தொகுதிக்கான கட்டணம் 20 ரூபாய் என்றும் அந்த விருப்பமனுவானது அறிவிக்கப்பட்டு இன்று காலையிலிருந்து அந்த விருப்பமனு விநியோகமானது நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்றத்தில் 40 தொகுதிகளுக்கும் போட்டியிடக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் இந்த விருப்பமனுவை பெற்றுக்கொள்ளலாம். அதில் மொத்தம் 25 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மார்பளவு புகைப்படம் ஒட்டப்பட்டு அதில் அந்த 25 கேள்விகளும் சரியாக இருக்க வேண்டும். அவர்களது தொலைபேசி எண், அவரது பெயர், அவர் பிறந்த ஊர், இருக்கக்கூடிய பகுதி, நகரம், கழகம் என்று அனைத்து விவரங்களும், அதிமுக எந்த ஆண்டில் முதல் உறுப்பினராக இருக்கிறார், இதற்கு முன்பு சட்டமன்ற, நாடாளுமன்ற, பேரூராட்சி, நகராட்சி, ஊராட்சி பொறுப்புகளில் ஏதேனும் இருந்திருக்கிறாரா என்பதும், அதுபோல அனைத்து விதமான விவரங்களும் அதில் இருக்க வேண்டும் என்பது தற்போது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்பதால் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய முதல் தேர்தல் என்பதால் அந்த விவரங்கள் இந்த தேர்தல் அதிமுகவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுகவின் நிர்வாகிகள் இந்த தேர்தலை மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்று அதிமுக அறிவித்த பிறகு இந்த தேர்தலில் அதிமுக களம் காண இருக்கிறது. வேறு சில கட்சிகளுடன் கூட்டணியில் தொடர்ச்சியாக பேசி வருகிறோம் என்ற சூழ்நிலையில் விருப்பமனுவானது இன்று விநியோகிக்கப்படுகிறது. இன்றிலிருந்து அடுத்த மாதம், அதாவது மார்ச் 1ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக இந்த விருப்பமனு விநியோகமானது நடைபெற இருக்கிறது. ஏராளமான அதிமுகவினர் இன்று காலையிலிருந்து அதிமுக அலுவலகத்திற்கு நேரடியாக தங்களது விருப்பமனுவை வழங்கி வருகிறார்கள். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், அதே போல கட்சியில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரக்கூடியவர்கள் என அத்தனை பேர் தங்களுக்கான விருப்பமான தொகுதி மற்றும் விரும்பக்கூடிய தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். நம்மிடையே முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா அவர்கள் இணைந்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தலாக எப்படி கேட்டகரைஸ் பண்றது? ஏன்னா எதிர்கட்சியில திமுக ஒரு பக்கம் இருக்காங்க, அவங்க கூட கூட்டணியில் இருந்த பாஜக அவங்க ஒரு கூட்டணி வைக்கப்படுறாங்க, நீங்க ஒரு பக்கம் இருக்கீங்க, நாம் தமிழர் இருக்காங்க. 4 முனை போட்டியில அதிமுகவுடைய பலம் எப்படி இருக்கு? இப்பதான் ரொம்ப பலமா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே பொதுச் செயலாளர் பல்வேறு பிரச்சனைகள் அதை எல்லாமே முடிச்சு மிக எழுச்சியாக ஒட்டுமொத்த தொண்டர்களின் விருப்பப்படி பொதுச் செயலாளராக 2,10,00,000 பேர் தொண்டர்களோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக இன்றைக்கு இந்த நாடாளுமன்றத்தை தேர்தலை சந்திக்க போகுது. பொதுச் செயலாளரை பொறுத்தவரையில் எல்லா இடங்கள்லையும் பொது வெளியில் பத்திரிகைகள் சொல்லியிருக்காங்க, எந்த விதமான தேசிய கட்சியோட நாங்கள் கூட்டணியில் இல்லை, மக்களோட ஒரு மாபெரும் கூட்டணியை அதிமுக வச்சுருக்கோம். இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கழகத்தின் ஆட்சி மேலே மிக மிக அதிருப்தியாக, குறிப்பாக பெண்கள் மிக அதிருப்தியாக இருக்காங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை, வாக்குறுதிகளை நிறைவேற்றலை, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிர்வாக திறமையற்ற ஒரு பொம்மை ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கொள்கைக்கு என்றைக்கு பிரச்சனை வருதோ, அதிமுகவின் கொள்கை வேறே அண்ணாவை பற்றியும் புரட்சி தலைவரை பற்றியும் பல்வேறு நபர்கள் விமர்சனம்லாம் வரும்பொழுது கொள்கை தான் முக்கியம், தொண்டர்களின் விருப்பம் தான் முக்கியம் அப்படிங்கிறதுல மிக உறுதியாக மக்களுடைய ஆதரவோட இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம். எழுச்சியாக சந்திக்கிறோம். கூட்டணியை பற்றியெல்லாம் பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் எங்கள் வழி. நாங்கள் அதிமுகங்கிற பலத்தோடு இருக்கோம். ரைட். மிக முக்கியமான ஒரு தேர்தல், தொடர்ச்சியாக களப்பணியில் ஈடுபட்டு வருவீங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அனைத்துமே இந்த தேர்தலில் மிக தீவிரமாக களப்பணியாற்றுவதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஏராளமான தொண்டர்கள் அவங்களுடைய விருப்பமனுவை பூர்த்தி செய்து வருவதையும் காட்சியாக பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பல்வேறு மாவட்டத்தை சார்ந்தவர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை சார்ந்தவர்கள், அதேபோல் புதுச்சேரி இந்த 40 தொகுதிக்கும் போட்டியிடக்கூடியவர்கள் ஏராளமானவர் இந்த விருப்பமனுவை பெற்று அதை பூர்த்தி செய்யக்கூடியவற்றை இன்றைய தினத்தில் இறங்கியிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அதே போல நம்மிடையே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும்
அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளரும் பாபு முருகன் அவர்கள் இருக்கிறார். இப்போ எலெக்ஷன்ல இந்த கேம்பெயின்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் களத்துல உங்களுக்கு போட்டி இப்போ யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா உங்களோட கூட்டணியில் இருந்த பாஜகவும் வெளியே போயிட்டாங்க, அவங்களும் ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தலை பார்க்க போறாங்க. இன்னைக்கு நீங்க விருப்ப மனு பெற்றுட்டு இருக்கிறீங்க, உங்க களத்துல யாரு உங்களுக்கு எதிரியா நீங்க? பாரதிய ஜனதா அவங்க வெளியே போல, நாங்கள் வெளியேற்றிட்டோம் அவங்கள. அதிமுக கூட்டணியிலிருந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக தலைமை எந்த கட்சி வந்தாலும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தான் பயணம் பண்ணணும். அதிமுக தான் அந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்கும். அப்படி இருக்கிற போது எங்களுடைய தலைமையிலான கூட்டணியில் தான் பாஜக இருந்துச்சு. அதனால் அவங்க வெளியேறல, நாங்கள் வெளியேற்றிட்டோம். ஒன்று. இரண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேசிய கட்சிகளுக்கு இங்கே வேலை கிடையாது. அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி. இந்த தேசிய கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஆண்டு 1967. 1967ஆம் ஆண்டு தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அது திராவிட இயக்கங்களால். அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அரசியல் களம் என்பது திராவிட கழகங்களை சுற்றித்தான், திராவிட கழகங்களை மையப்படுத்தித்தான் தேர்தல் இருக்கும். அப்படி இருக்கிற போது தேர்தல் என்பது எந்த தேர்தலாக இருந்தாலும் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமான போட்டியாகத்தான் இருக்குமே தவிர அவர்கள் தலைமையில் எந்த கூட்டினாலும் இருக்கலாம். ஆனால் போட்டி என்பது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் தானே தவிர இதில் வேற கட்சிகளுக்கு வேலையே இல்லை. யார் வேண்டுமானாலும், எத்தனை கூட்டணி வேண்டுமானாலும், எத்தனை முனை போட்டிகளானாலும் இருக்கலாம். அதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை, பயமும் இல்லை. உங்களுக்கே தெரியும், மேடம் ஜெயலலிதா இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா யாருக்கு வாய்ப்பு அப்படின்னு ஒரு வரன்முறை தெரியாது. திடீர்னு புது முகங்களாக இருக்கலாம், இல்லை கட்சியில் அடிப்படையில் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் எலவேஷன் வரும். அந்த மாதிரி ஒரு நிலை இப்பவும் இருக்குன்றத பார்க்க முடியுமா? அதிமுக இப்பவும் அது இருக்குமா? அதாவது அதிமுகவினுடைய ஐடியாலஜி என்னன்னா, ஒரு கிளைக்கழக செயலாளருக்கும் நாடாளுமன்ற வாய்ப்பு, எதிர்பார்க்காத ஒரு நபருக்கும் ஒரு அமைச்சராகக்கூடிய ஒரு வாய்ப்பு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சேலம் மாவட்டத்தினுடைய ஒரு மூளை பகுதி, மையப்பகுதி கூட கிடையாது, சேலம் மாவட்டமும் ஈரோடு மாவட்டமும் சேரக்கூடிய ஒரு மூளையில இருக்கக்கூடிய சிலுவம்பாளையம் என்ற ஒரு சிறிய குக்கிராமத்தினுடைய கிளை செயலாளர் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு இயக்கம், யாரும் எதிர்பார்க்காத பதவிகளை தரக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இருக்கிற போது இந்த இயக்கத்திலே யாருக்கு வேண்டுமானாலும் வாய்ப்பு வரலாம். அதுதான் அம்மாவினுடைய கொள்கையாகவும் மந்திரமாகவும் இருந்தது. அதே நிலைப்பாட்டைத்தான் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் இந்த தேர்தலில் எடுப்பார். எதிர்பார்க்காத, இந்த கழகத்திற்கு உண்மையாக உழைத்து, இந்த கழகத்திற்கு விசுவாசமாக இருக்கிற, இந்த கழகம் மேன்மேலும் ஆட்சிக்கு பிடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பயணப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு பல வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இந்த தேர்தலில் இருக்கிறது. அது நிச்சயமாக பொதுச் செயலாளர் வாயிலாக அறிவிக்கப்படும். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏராளமான ஒரு நிர்வாகிகள், தொண்டர்கள் தொடர்ச்சியாக இந்த விருப்ப மனுவை கொடுத்து வர்றதை பார்க்க முடியுது. நாள்தோறும் இந்த 1ஆம் தேதி வரை காலையும் மாலையும், காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை இந்த விருப்ப மனுவை பெற்று அதை பூர்த்தி செய்து அதை அதிமுக அலுவலகத்திலேயே கொடுக்கலாம் என்று அதிமுக தலைமையானது அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏராளமான தொண்டர்கள், நிர்வாகிகள் நேரடியாக இப்போ அதிமுக அலுவலகத்திற்கு வந்து அவங்களுடைய விருப்ப மனுவை பெற்று சென்று பூர்த்தி செய்து வருகிறார்கள்.